தெய்வம் துடியா வீரம் குறையாம இருக்கும். அந்த ஊர்ல நான் கூப்பிடும் போது அப்படி குதிச்சு வரும். இதுங்க ஐயா சொன்ன வாக்கு. இந்த ஊர்ல பொந்துப்புலி கிராமத்துல ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல ஆடு மாடு மேய்ச்சு இந்த விவசாய நிலத்தை பார்த்து கட்டி காத்து இந்த சாமி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த முத்துமாரியம், இந்த நொண்டிச்சாமி, இந்த 18ஆம் படி பெரிய கருப்பு, எல்லா சாமியும் இங்க துடியா இருக்கா. சாமியை கூப்பிட போறேன். கருப்பனை முதல்ல கூப்பிட்டு நிப்பாட்டு. எக்கோ வச்சு சார் போய் ப்ரோ. ஹலோ ஹலோ. வடக்கே வடநாடு வழிகொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி அடாராம் பள்ளி கோட்டை, அங்கே 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பாருக்க கூடிய மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப அங்க மலையாளத்து மக்கள் எல்லாம் நல்லா நம்மளை காப்பாத்து, இந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அந்த நாட்டு மக்கள் வேண்டாத ஜாமி இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய வாரிசு இல்லடா, எனக்கு ஒத்த பிள்ளைய தாராவாத்து கொடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்கும் காலம். அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் 60 பிள்ளைய வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தேன் காசி விஸ்வநாதே. அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே. 60 பிள்ளையும் வந்துருச்சுன்னு வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாட்டு மக்கள் 60 பிள்ளையும். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பா இருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பயில பட்டினியில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே, முப்பாட்டன் காலத்துல இருந்து ஆட்சி செஞ்சு வந்த மலையாள நாடு இதுவரைக்கும் பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்சம் வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மட்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சிருஞ்சிர, அங்க பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி புறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுலையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அந்த கோடாங்கி சொன்னானா, நல்லா இருந்த மலையாள சீமை பத்தி எரியுதுடா. இந்த பஞ்ச வர காரணம் என்னன்னு மக்கள் எல்லாம் குறியேட்டு நிக்கிற. இன்னைக்கு 60 பிள்ளைய வளர்ந்து ஒண்ணு சேர்ந்து உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அங்க மூங்கில கோர்த்து அப்ப கருப்பனை பெட்டிக்குள்ள அடைச்சிட்டேன் மலையாளத்தை. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப
மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பம் பெட்டிய மலையால நாட விட்டு அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பம் பெட்டி வருதுடா அலமோதி ஒத்தையில அப்ப மலையாள நாட விட்டு கருப்பம் பெட்டி இறங்கும் போது என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்று என்னை இறக்குதுடா நாட்டுக்கு நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த ததையில உட்கார அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சொங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பையும் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 திருடர்களையும் 18 நாடர்களாக படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா 18 படிகளை போய் வணங்கி இந்த பொந்துபுள்ளி கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த சாமி எல்லாம் கொஞ்ச நேரம் வந்து என் சிறகுல உட்காந்து இங்க வந்து இருக்கும் மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம ஒரு அழகாத்து வீயாம நீ காத்தது காத்த நீ கடைசி வர காத்தரனை அஞ்சாமி என்ன ரத்னம் புனலாகுடியே வடக்கு பொந்துபுள்ளி கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ நொண்டி ஐயா ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சாமி ஆலயத்திலே இளைஞர்களால் நடத்தப்படும் 50ஆம் ஆண்டு கார்த்திகை தீப ஆதார விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் புனிதமான நிகழ்வாம் கீரணிப்பட்டி நலப்பணிக்குழு சார்பாக 51 நன்றி. கடைசியில் பரிச்சட்டியை பிடிச்சிட்டிய. தெற்கு பொன்னாம்பட்டி எம்கே போட்ஸ். ஆமா, எனக்காக 101 நன்றி. என்னே எம்கே ராதாகிருஷ்ணனா, இப்பத்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உனக்காக நான் தீச்சட்டி எடுக்கிறேன். எதுல விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. சரி, வள்ளுவ நாடகம் உங்கள் மத்தியில் அதிகபட்சமாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு வாத்தியா இந்த நாடகத்துக்காக சென்னையில பொதுக்குழு கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு கார்ல. நமது திரைப்பட நடிகர் சங்கம்னே எங்க வாத்தியா நமது அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் அந்த மேடைகளே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலின் இனிமையான கோயில் வாணி. எத்தனை வள்ளிகள் இருந்தாலும் நாடக உலகத்திலே இந்த வள்ளி நல்ல தனி சிறப்பு உள்ளவங்க. உண்மையிலே அதெல்லாம் சொல்லணும்னா எனக்கு தகுதி இல்லை. வந்திருக்கு வள்ளி எம்ஏ. ரொம்ப பெருமையா இருக்குனே. நாடக உலகத்திலே வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. ஆத்தாப்ப இன்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டவர். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே வெறு வயிற்றோடு படுத்து மேடைக்கு நாரத வேஷம் போட்டு வரும்போது தொக்கெடுத்தது மாதிரி இருப்பான். என்னத்த என் அன்பு மகன் இன்னைக்கு சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை ஓட்டு அவன் வயிறு என்னப்பான்னு கேட்குறேன். நல்ல சாப்பாடு பாருங்க. இப்படியே திருந்திக்கிட்டா அவனுக்கு நல்லது. என் அன்பு மகன் மேலப்பட்டையை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாதராக தோன்ற காத்து போடுறார். ஆறுமுடைய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி ஆர்கெஸ்ட்ராவிலே சில வேலைகளை பாட விடாமல் புரண்டு கீபோர்டு வாட்சி திருப்பி நான் அறிமுகம் செய்தேன் 2 ஆண்டுகளில். இதில் என்னவென்றால் மாசம் 30 நாடகம் கொடுத்த எம்கேஆர்
அழகமலையானுடைய கயரை சுமந்து கொண்டிருக்கிறேன். நாடகம், என் நாடகத்தை ஆட வந்த இந்த தம்பி போன மாசம் 7 பவன் நகை எடுத்திருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்னை காலி வந்ததுக்கு ஏதோ பண்றான். நீ நல்லா இருக்க அண்ணே, நகைச்சுவையா சொல்லுவேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்க சரிதானே? என் அன்பு தம்பி, யாருக்குமே அது நடக்கக்கூடாது. இனிமேல் பண்டிகை காலத்துல நீங்க எல்லாம் கவனமா தீபாவளி வந்தா வெடி போடுங்க. ஏன்னா தீபாவளிக்கு முத நாள்ல இருந்து ஒரு புள்ள சாப்பிட்டவன் நல்ல போதை போய் அணி உண்டை வச்சிருக்கேன். எண்ணெய் தச்சு குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா நைட்டு பூரா அங்கிட்டு போதையில் நடக்கும்போது சட்டி அறுத்துருக்கும் போல, அதை கலட்டி போட்டு நெஞ்சுக்கு கையிலே தூக்கிட்டு போய் அணி உண்டை வச்சிருக்கேன். சொல்லாதே. அதான் அணி உண்டை புரிஞ்சு வைக்கும் போது மயம் பின்னாடி போய் என்னப்பா இதில் ஒரு பாக்கெட்டு சரஸ்வதி வெடி இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் பெட்டியில் எடுத்துட்டு வந்து சரின்னு ரொம்ப லென்த்தாக குனியும் போது இந்த வெடி பழுத்து விட்டதே என்று சொல்லி மயன் கங்கை ஊதி ஊதி வைத்திருக்கிறான். சுறு சுறு என்று சொல்லியிருக்கு. அப்போ இவன் ஏதோ மூட்டை பூச்சி கடித்து விட்டது என்று போதையிலே கீரை முட்டை இன்ன வரைக்கும் பப்பிக்கால வைத்து வைத்திருக்கிறான். இனிமேல் அந்த ஓசுக்கு எந்த டேமேஜ் அப்படி ஏதாவது வேணும்னா தருவார் கிளம்பு. பிடிக்குமே எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. என் அன்பு தம்பி, உண்மையிலேயே ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்தவன். என்னை பொறுத்தளவு நாடக உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய கலைஞரை மட்டும் இந்த தமிழர்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்யும். ஏன்னா பெரியாள்னு பேர் வாங்கினாலே எங்கேயும் முளைச்சுக்குருவாப்பா அவங்க திறமையினால. உங்களை போன்ற கலைஞர்கள் நல்லா இருக்கும். நீ பெரிய கொண்ட ஆல்ரவுண்டு, என் கம்பெனி ஆல்ரவுண்டு, எத்தனை ஜாமி ஆள்ட்டு வந்தியோ. என் அன்பு தம்பி டிஆர் மணிகண்டன், சொந்த ஊரு புதுக்கோட்டை காவிரி நகர் கண்டெடுத்த என் அன்பு தம்பி டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடு போடா. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இரு நீள பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். தூய்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம்
ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு விதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு விதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணன் தாராவை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் அண்ணன் தாராவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு விதியிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. அடுத்த வருஷம் எப்படி 12 வரை எடுத்துருவேன். நல்லா இருக்கு. வடக்கு பொந்துபுலி கே ராக்கம்மாள் நினைவாக குமார் ராஜேஸ்வரி குடும்பத்தார் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்தில் உள்ள அந்த மக்களுக்கு பசிய போக்கும் விதமாக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கி வடக்கு பொந்துபுலி கே ராக்கம்மாள் நினைவாக குமார் ராஜேஸ்வரி குடும்பத்தாருக்கு எம்கேஆர் அன்பாலயத்தில் உள்ள எனது குடும்பத்தார் சார்பாக நன்றி நன்றி நன்றி. அதனைத் தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்குத்துவார் கோடையடி குமரன் முடி உதிர உதிர மூல வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதுக்காக நாளைக்கு போய் பிரிக்கிட்டு தெரியக்கூடாது. உண்மையிலே அருமையான ஆள். அதை யாரெல்லாம் ஏறி விட்டுருக்காங்க அந்த ஆள் தேய்க்காத கிருமே இல்லை. இன்னைக்கெல்லாம் குருந்த மருந்தி டால்டாவை ஊற்றி தேய்ச்சிருக்காப்புல பொக்கலை வந்து செவத்துல ஒரு நாள் முட்டியிருக்காரு. டங்கு டங்கு முட்டினா ரத்தத்துக்கு குழந்தா முளைச்சிருங்க. ஆனால் அருமையான கலைஞர் மிருதங்க சக்கரவர்த்தி. அவர் எந்த ஊர்னா கோயில்பட்டியை சேர்ந்த செல்வா அவர்கள் மிருதங்கத்தை இசைத்து காமிப்பார்கள்.
சக்கரவர்த்தி. இன்னைக்கு நம்பர் ஒன்று ஒரு ஆல்ரவுண்டர் அண்ணே அருள் அண்ணே. அது வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே அழிக்க வந்துடும். என்னைக்காவது சாமான பதிலாக வீட்டு சாவியை கொண்டு வர போகிற பிள்ளைங்க கூட ரோட்டில் கொடுக்க போகுது. பலவாத்திய கலைஞர் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை ஜெயிப்பார். வேற ஏதாவது வச்சிருக்கியா? ஆமா வேற சண்டை வரைக்கியா?